நீங்க பார்த்ததுலயே இந்த 25 தான் கொஞ்சம் டிஃபரண்டான ஒண்ணு. இது என்னன்னா, ஒரு நியூரல் என்ஜின இம்போர்ட் பண்றது. ஓகேவா? இதுவரைக்கும் இந்த மாரி ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்ததே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தரேன். இதுதான் லாஸ்ட் டைம் சொல்லி தரேன். இதுக்கப்புறம் இந்த மாரி ஒண்ணும் சொல்லியும் குடுக்க மாட்டேன். ஓகே. இதுல பேசிக்கா என்ன பண்ணலான்னா, நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் செஞ்சு லான்ச் பண்ணி அத மத்தவங்கள யூஸ் பண்ண வைக்கலாம். சவுண்ட்ஸ் கிரேட் ரைட்? அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆ இதுல வந்து இந்த நியூரல் என்ஜின் வந்து எப்படி நீங்க உங்க உங்க சிஸ்டம்குள்ள கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டோட ரூட்டுக்கு போயிரணும். இந்த ஃபோல்டர் இல்ல. அதுக்கும் மேல இருக்க ரூட். இந்த ஆப் ஸ்டோர் ஐகான் மாரி இருக்குல்ல, இதுக்கு போய்க்கணும். இதுக்கு போனோனே இப்படி வரும். இதில நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்குள்ள போய்க்கணும். இதில இங்க கீழ தான் செலக்ட் ஆயிருக்கும். டார்கெட்ஸ் செலக்ட் ஆயிருக்கும். அதுலேருந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு போய்க்கணும். ப்ராஜெக்ட்க்கு போனோனே பேக்கேஜ் டிபெண்டன்சிஸ்ன்னு இருக்கும். இதில போயிட்டு நீங்க பிளஸ் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இத பிளஸ் குடுத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில போனீங்கன்னா நம்ம நியூரல் என்ஜின்ங்கிறது வந்திருக்கும். நீங்க ஆப் ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ற மாரி. அப்படி வரலன்னா, இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க்க வந்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணீங்கனாவே வந்துரும். github.com/skynetbase/neuralengine.git அப்படின்னு போட்டீங்கனாவே வந்துரும். இப்ப இதில வந்து நீங்க இந்த ஆட் பேக்கேஜ் குடுக்கணும். இந்த ஆட் பேக்கேஜ் குடுத்தோனயே நெட்ல இருந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப ஆட் பேக்கேஜ் குடுப்போமா? குடுத்துட்டோம்னா இங்க ஆட் ஆயிரும். இதுதான் ஸ்கைநெட்டோட நியூரல் என்ஜின். இது வந்து பலாயிரம் லைன் கோடு. ஆனா உங்களால வந்து இதில படிக்கவே முடியாது. அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மௌனிஷ் 150 தடவ ஃபெயில் ஆனேன்ல. அது வந்து இந்த ஒரு பொட்டி மாரி இருக்குது பார்த்தீங்களா, இத கிரியேட் பண்றதுக்கு தான். இது என்னன்னா, யூசுவலா நீங்க இங்க போய் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, ப்ரோகிராம் வந்துரும். இதுக்குள்ள இருக்கிற ப்ரோகிராம் ஆனா வராது. ஏன்னா இது எல்லாமே பைனரியா மாறி இருக்கும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாறி இருக்கும். அது பார்த்தாலும் நமக்கு புரியாத மாரி மாறி இருக்கும். அப்படி மாத்தி அத உள்ள கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயி போச்சு. ஓகே. ஸோ எனிவே இவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில இருக்கிற ஃபீச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும். அத யூஸ் பண்ணிக்க நீங்க இன்னும் ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். இங்க போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். நீங்க நம்ம நியூரல் என்ஜின இம்போர்ட் பண்ணணும். இப்ப இம்போர்ட் ஸ்விஃப்ட் UI இருக்குல்ல. எப்படி ஸ்விஃப்ட் UI நீங்க இம்போர்ட் பண்ணலாமா, அப்படி நீங்க வந்து ஸ்கைநெட்டோட நியூரல் என்ஜினையும் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் நியூரல் என்ஜின் வருது பார்த்தீங்களா? இத குடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ஸ்கைநெட்டோட எல்லா ஃபங்ஷன்ஸையும் செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில போயிட்டு SQL அப்படின்னு அடிச்சீங்கன்னா, SQL ட்ராக்கர்ன்னு வருது பார்த்தீங்களா? இங்க SQLன்னு வருது பார்த்தீங்களா? இதில மேக்ஸிமம் செஞ்சது சபினாஷ். இது எல்லாமே அவன் தான் செஞ்சான். இந்த SQL டீபக், டெலிட், ஃப்ரீ இன்சர்ட் இதெல்லாம் சபினாஷ் செஞ்சது அவங்க லேப்டாப்ல. அது இப்ப இங்க வருது. உலகம் பூரா எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயும் இது வரும். நல்லா இருக்குல்ல? இந்த இத வந்து டாட் குடுத்து நீங்க லிக்விட் கிளாஸ் குடுத்துக்கலாம். இங்க லிக்விட் கிளாஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, ஆப்பிளோட ஒரு புது ஃபீச்சரு. இத சுத்தி ஒரு கண்ணாடி வந்த மாரி ஆயிரும். சரி, வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா பார்க்குற மாரி? அது எங்க Zstackல தானே குடுக்கணும். இப்ப நீங்க வந்து Zstackனா வந்து அது வந்து 3Dல பின்னாடி வரும். தெரியும்ல? இத குடுத்துட்டு, இது மொத்தத்தையும் கொண்டு போய் ஒரு Zstack போட்டுட்டு, இந்த Zstackக்கு டாட் வச்சுட்டு, சார் டாட் வைக்க தேவையில்ல. அப்படியே பேக்கிரவுண்ட்னு கால் பண்ணணுமா? இந்த பேக்கிரவுண்ட்னு கால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க எப்படி மாறிடுச்சுன்ட்டு. நல்லா இருக்கா? இது அனிமேட் ஆயிட்டு இருக்கும். இந்த வயலட் பாருங்க. இது மூவ் ஆயிட்டு இருக்கும். தெரியுதா? மெதுவா மூவ் ஆகும் பாருங்க இந்த வயலட்ட. அப்படியே கீழ போய் இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கும். ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். ஆனா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆம். இந்த மாரி உங்களுக்கு நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாரி ஒரு 1000 ஃபீச்சர்ஸ் பிளஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 3, 4 மந்த்ஸா டெவலப் பண்ணுது. ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. தெரியுதா? வயலட் இங்க வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ? ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இத ஆட் பண்றத தாண்டி வேற ஒண்ணுமே இல்ல இதுல. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேசிக்கா இதுக்குள்ள தான் இருக்கு. இந்த நியூரல் என்ஜின்குள்ள தான் இது எல்லாமே இருக்கு. இந்த நியூரல் என்ஜின் இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நீங்க இது பேக்கேஜ் டிபெண்டன்சில ஆட் பண்ணிட்டு தான் இங்க வந்து பண்ண முடியும். அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்களும் இந்த மாரிலாம் லான்ச் பண்ணீங்கன்னா, இதுல நீங்க பணமெல்லாம் சார்ஜ் பண்ணா நெறைய சம்பாரிக்கலாம். பரட்டா